புதிய உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டுக்கோட்டை, அதாவது மூலாயில் நிற்கிறோம். ஏனென்று சொன்னால் அமெரிக்கா கொரியாவில் இருந்து வைத்தியர்கள் வந்து அதிநவீன சிகிச்சைகளை இலவசமாக வழங்கியவன் சொல்லிக்கிறோம். மக்கள் அலைகடலென திரண்டு வாரதை காணக்கூடியதாக இருக்குது. என்ன நடக்கின்ற விஷயத்தை போய் பார்ப்போம் வாங்கோ. அதுக்கு முதல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்கோ. வணக்கம். வணக்கம். இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு மருத்துவ முகாம் ஒன்று நடந்துருக்கு. சிகிச்சைகள் எப்படி இருக்குது, இதால் உங்களுக்கு எவ்வளோ நன்மை கிடைச்சிருக்கின்ற விஷயத்த சொல்லிடுமா? இது வந்து மூலாய் காளி கோயிலடி என்ற கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கு வந்து அமெரிக்கன் கொரியன்ஸ் டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு இந்த மருத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை செய்திருக்கணும். இதால் எங்களுடைய கிராம மக்களும் மற்றும் பல கிராமத்தில் இருந்து இந்த மருத்துவங்களை பெற்றுக்கொள்வதற்கு அநேக பேர் வந்து கலந்து கொண்டு அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றனர். இதால் வந்து எங்கனை கிராம மக்களுக்கு மட்டுமல்லாமல் அநேக கிராம மக்கள் வந்து பயன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதால் நீங்கள் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இந்த மருத்துவத்தை நீங்கள் வெளியில் சிகிச்சை பெற போனீர்கள் என்றால் அநேக செலவுகள் அதிகரிக்கும். இங்கு வந்து இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இங்கு நடைபெறுகின்ற சிகிச்சைகள் வந்து பல் கிளினிக் மற்றும் கண்ணாடி, உங்களுக்கு கண் பார்வை தெரியாட்டிக்கு கண்ணுக்கு செக் பண்ணி கண்ணாடி குடிக்கணும். அது மட்டுமில்லாமல் நிறைய மருத்துவங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இதே நீங்கள் வெளியில் எடுக்க போனீங்களா உங்களுக்கு அநேக செலவுகள் ஏற்படும். எல்லா மக்கள்கிட்டையும் காசு இருக்குமென்று இல்லைத்தானே, இங்கே இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்டு நிறைய நன்மைகளை நீங்கள் உங்களுடைய உடலை செக் பண்ணி நிறைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இங்கு வந்தீர்கள் என்றால். வணக்கம். நாங்கள் இந்த மெடிக்கல் கேம்ப் நடத்துனர்களாக இருக்கின்றோம். எங்கள்ட சபையங்கள் இந்த மெடிக்கல் கேம்ப் நடைபெறுகின்றது. இலங்கை 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபை என்று சொல்லி 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபை, அந்த திருச்சபையின் ஒரு கிளை ஒன்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்றது. அந்த பிரதேசத்து மக்களுக்காக நாங்கள் இந்த சேவையை நாங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்த நாங்கள் பெரும் முயற்சிக்கு மத்தியிலே நாங்கள் இந்த சேவையை இங்கு நடத்த வேண்டும் என்று இதற்கு முன்னால் அங்கே தென்பகுதியிலே அவர்கள் நடத்தியிருந்தார்கள். இந்த வட பகுதியிலேயும் இந்த நிகழ்வை நாங்கள் இந்த கேம்பை நடத்தணும் என்பதற்காக நாங்கள் அவர்களை வேண்டியிருந்த வேளையில் அவர்கள் எங்கள் சொல்லை தட்டாமல் இந்த வருடம் எங்களுக்கு அந்த நிதியினை ஒதுக்கி இந்த இடத்திலே அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் வந்தது அமெரிக்கா கொரியன் தேசத்து டாக்டர்மார்கள் தான். அவர்கள் இங்கு வந்து நவீன முறையில எல்லாம் இந்த வைத்தியங்களை செய்கின்றார்கள். இங்கே பல் வைத்தியம் இருக்கின்றது, அக்குபஞ்சர் அந்த ஊசி மூலம் வைத்தியம் செய்கிறார்கள். மற்றது இங்கே ப்ரெஷர்கள், மற்ற கொலஸ்ட்ரால் செக்கிங், மற்றது பிளட் செக்கிங், சுகர் செக்கிங், மற்றது இந்த நவீன முறையிலே மக்களுடைய உயரம் எடைகளுக்கு தக்கதாக எங்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றது, என்னென்ன வியாதிகள் வரும் என்றதில் அவர்கள் அட்வைஸ் மூலமாக எங்களுக்கு சொல்லி தருகின்றார்கள். மற்றும் அங்கே பார்மசி இருக்கின்றது. சிறு சிறு வருத்தங்களுக்கு உடனடியாக அவர்கள் மருந்துகளை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த வெளிநாட்டு டாக்டர்ஸ் மட்டுமல்ல, எங்கள்ட யாழ் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றுகிற ஒரு வைத்தியரும் அங்கே இருக்கின்றார். அவர் மூலமாகத்தான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணி மற்ற வைத்தியர்களுக்கு நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது முற்றுமுழுதாக நாங்கள் அனுமதி பெற்று சுகாதார பகுதியிலே நாங்கள் அனுமதி பெற்று யாழ்ப்பாணம் RDS சொல்கிறார் அந்த தலைமைத்துவத்திலே நாங்கள் அனுமதி பெற்று கிராம சேவர்களின் ஒத்துழைப்புகளோடு நாங்கள் இந்த நிகழ்வுகளை நடத்துகிறோம். இப்படி டாக்டர்மார்கள் அமெரிக்கா கொரியாவில் இருந்து வந்த டாக்டர்மாருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான கண்ணாடிகள் எல்லாம் கொடுக்குறாங்க, சன் கிளாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சிறிய பிள்ளைகள் எல்லாம் வந்தார்கள், எடுத்தார்கள். அது மாத்திரம் இல்லாமல் நல்ல மருந்துகள் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் நாளைக்கு கடைசி எல்லோரும் நாளைக்கு வந்து இதை பெற்று இந்த சிகிச்சைகளை பெற்று உங்களோட உடம்புகளை பார்த்து கண் சிகிச்சைகள், கொலஸ்ட்ரால் எல்லாமே பார்க்குறாங்க. நல்ல சூப்பர். இதை நீங்கள் தவறப்படாதீங்க. இந்த கிராமமா? ஆமா. நீங்க மருந்து எடுத்துட்டீங்களா? நிறைய பேர் எடுத்துருக்கீங்களா? அவ என்ன சொல்லிடணும் எடுத்தாக்கள்? நல்லா இருக்குன்னு சொல்லிடணும். நல்ல மாற்றம் இருக்குன்னு சொல்லிடணும். வேற என்ன சொல்லிடணும்? நல்ல சூப்பர் மருந்து, நல்ல 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 வைத்தியம், நல்ல வைத்தியம்னு சொல்லிடணும். கொஞ்சம் சிகிச்சை சம்பந்தமா பயம் இருக்கு. பொதுவா எல்லாருக்குமே இந்த பயம் ஒன்று, இது சரியா, இதால என்னென்ன வருத்தம் சுகமாகும்ன்ற விஷயம் எல்லாமே வந்து எல்லாருக்குமே பொதுவா இருக்கிற ஒரு தயக்கம். அப்ப இந்த அக்குபஞ்சர் சிகிச்சைண்டா என்ன, இதால என்னென்ன வருத்தங்களை சுகமாக்கலாம், மற்ற மருத்துவங்களோட ஒப்புடைக்க
இதுல கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தீமை? என் பேர் வந்து புவித்ரா. நான் வந்து ஒரு அக்யூபஞ்சரிஸ்ட் தான், கொழும்புல படித்தேன் நான். ஸோ இது வந்து அக்யூபஞ்சர்ன்றது வந்து என்னென்னா ஒரு இயற்கையான மருத்துவம். இது வந்து ஒரிஜினேட் ஆனது சைனாவில், அங்கேருந்து வந்த மருத்துவ முறை தான் இது. இதில் வந்து இப்போ ஊசி என்னோன்னா டக்குன்னு ஆக்கள் எல்லாம் பயப்படுற, ஊசி போடி நம்ம மருந்து ஏற்றினமோ தெரியா, உடம்புக்கு எதுவும் பக்க விளைவு வந்துடுமோ தெரியாண்டு. ஆனால் இதில் வந்து எந்த ஒரு பக்க விளைவுமே இல்லை, எந்த ஒரு மருந்துமே உங்களோட உடம்புக்குள்ளே போகிறது இல்லை. வெறும் ட்ரை நீடில்ஸ் மட்டும்தான் நாங்கள் போட போகிறோம். விஷயம் இருக்கிறது வந்து நாங்கள் போடுற பாயிண்ட்ஸில், அது வந்து போடுறது மூலமாக உங்களோட உடம்புல வந்து ரத்த ஓட்டம் சீராகும், உடம்புல வரக்கூடிய கன வருத்தங்கள் வந்து இதால் மாறும். இப்போ நேரினோ, முழங்கால்னோ, மற்றது அந்த பிசிஓடி, அது மாதிரியான அந்த பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அது மாதிரி இதில் வந்து ஒரு 90% நோய்களை வந்து நீங்கள் இதில் சரிப்படுத்தலாம். எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல், எந்த ஒரு மருந்துமே உங்களோட உடம்புக்குள்ளே போகிறது இல்லை. ஸோ இதால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்பிக்கையாக செய்யக்கூடிய மருத்துவம். சில பேர் பயப்படுற என்னன்னா ஊசி போடினம், இவ்வளோ ஊசி ஏற்றேக்க என்ன செய்யும் அப்படி இப்படின்னு பயப்படுறது. ஆனால் இப்போ போடுற ஆக்கள்கிட்ட நீங்கள் சும்மா கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இது பார்க்குற அளவுக்கு அது ஒரு பயமான ஒரு விஷயம் இல்லை. ஒரு சின்ன ஒரு ஊசி தான், அது சரியான மெல்லிய முடியை விட சின்ன ஊசி. இப்போ அதால் பெயினோ அது இதுன்னு எதுவுமே இல்லை. மற்றது இதால் வந்து மெயின் இது வந்து பெயின் ரிலீஃப். ஒரு பெயின் எங்களுக்கு ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னால் இதால் வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த ரிலீஃப் ஒன்றுக்கு வந்து கிடைக்கும் எங்களுக்கு இந்த அக்யூபஞ்சர் நீடில்ஸ் மூலமாக. இன்ஸ்டன்டான ஒரு பெயின் ரிலீஃப் வந்து கிடைக்கும். குறிப்பா இந்த என்னென்ன வருத்தத்துக்கு இந்த அக்குபஞ்சர் மூலம் சிகிச்சை பெறலாம்? இப்போ இது வந்து இப்போ என்ன எங்களோட எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த தலையிடி, மிக்ரேன், மற்ற பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள், மற்ற உடம்புல வர அந்த ஃபைப்ராய்ட் மாதிரியான கட்டிகள், அதுகள் எல்லாத்துக்குமே செய்யலாம். இது வந்து மருத்துவ முகாம் வந்து ஒரு நாளையோட முடியுது. மேற்கொண்டு உங்கள்ட்ட சிகிச்சை பெறணும்ன்ற ஆக்கள் எங்க வந்து உங்களை தொடர்புகளோட உங்களுடைய சிகிச்சை நிலையம் அங்க இருக்கு? இது வந்து கலட்டி அம்மன் கோயில் அடியில இருக்குது. நீங்க இந்த ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறோம், இங்க வரவங்களுக்கு எல்லாம் நாங்க கொடுக்குறோம். அவை அதை உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லலுமா இதுல? ஓகே, 07615000001 இந்த நம்பரை கண்டாக்ட் பண்ணினா கண்டாக்ட் பண்ணிட்டு அவை வந்து எடுத்துக்கொள்ளலாம், தொடர்ச்சியாக செய்யலாம். சரி, நன்றி. மருத்துவ முகாமானது மிகவும் ஒரு சிரமத்தின் மத்தியில் நாங்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். விசேடமாக தொல்புரத்த பகுதிக்கு நாங்கள் டிட்வா புயல் அடித்த பொழுது இங்கே வந்து பார்த்த பொழுது மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். தண்ணி, சாப்பிட வசதிகளை, தங்க இடமில்லை. அதன் நிமித்தமாக நாங்கள் அன்று தீர்மானித்தோம், இந்த இடத்தில் மக்களுக்கு ஒரு மருத்துவ சேவை, அதுடன் கூடிய உணவு, எங்களால் முடிந்த ஒரு உணவுப் பொதிகளையும் கொடுக்க வேண்டும் என்று. அதன் நிமித்தமாக தீர்மானிக்கப்பட்டதுதான் இந்த மருத்துவ முகாம் தொல்புற மக்களுக்காக. இங்கே நாங்கள் உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை, சீனியின் சர்க்கரை அளவு, இரத்தத்தில் உள்ள சீனியின் சர்க்கரை அளவு மற்றும் பிஎம்ஐ என்று சொல்கிற எங்களோட உயரத்துக்கும் நிறைக்கும் ஏற்ற அளவிலே எங்களுடைய நிறை காணப்படுகின்றதா அல்லது எங்களுக்கு அதிகமாக இருக்கின்றதா குறைவாக இருக்கிறதா, இவ்வாறு மருத்துவ ஆலோசனைகளை உலகத்திலே தலை சிறந்த மருத்துவ குழுவினால் இலங்கையிலும் யாழ்ப்பாணத்திலும் உள்ள மருத்துவர்களுடன் இணைந்து இந்த மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கே வந்து நாங்கள் அத்துடன் இல்லாமல் கண் பார்வை, வாசிப்பு திறன் குறைந்தவர்களுக்கு மூக்கு கண்ணாடி வழங்கப்படுகின்றது. அதே நேரத்தில் பட் சிகிச்சை, பட் சுத்தப்படுத்துதல் மற்றும் பட் புடுங்குதல், அதே நேரத்தில் அக்குபஞ்ச் என்று சொல்கின்ற அந்த சைனீஸ் முறையிலான மருத்துவ முறையும் இங்கு கொடுக்கப்படுகின்றது. மிகவும் திறமை வாய்ந்த தொழில்நுட்பவியலாளர்களால் இந்த சேவைகள் வழங்கப்படுகின்றது. அத்துடன் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்களுக்கு ஆலோசனைகளும், அதே நேரத்தில் இங்கு சேகரிக்கப்படுகின்ற தகவல்கள் நாங்கள் இங்கே சுகாதார திணைக்களத்தை கொடுத்து அதன் மூலமாக சுகாதார திணைக்களம், நாங்கள் இத்துடன் நிப்பாடவில்லை, சுகாதார திணைக்களம் நாங்கள் கொடுக்கும் தகவல்களை வைத்து இதை தொடர்ந்து அவர்கள் என்னென்ன சேவை வழங்க வேண்டும் அவர்கள் தீர்மானித்து இந்த மூலாய் பட்டுக்கோட்டை பிரதேசத்துக்கு அவர்கள் தங்களுடைய சேவையை தொடர்வார்கள். எங்களுடைய ஒரு ஆவல் இருக்கின்றது, இந்த வருடம் மட்டும் இல்லாமல் அடுத்த வருடமும் இந்த இடத்திலே ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை, இப்படியான ஒரு நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கின்றது. பார்ப்போம். முடியுமானால் நாங்கள் இந்த லேக் சைட் அட்வென்டிஸ் மருத்துவமனை, கண்டியில் உள்ள லேக் சைட் அட்வென்டிஸ் மருத்துவமனையுடன் இணைந்து சிலோன் மிஷன் ஆஃப் செவன்த் அட்வென்டிஸ் தான் இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே சித்தமானால், கடவுளுக்கு சித்தமானால் வருகின்ற வருடமும் இந்த இடத்துல நாங்கள் இதை தொடர்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை நடத்தக்கூடியதாக இருக்கும்.